அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இழந்த பெரிய விஷயம் எது தெரியுமாங்க? பொறுமைங்க. யாருக்குமே பொறுமையே இருக்க மாட்டேங்குது. இந்த பொறுமையை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை இணைய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார், பொறுமையாக இருக்கு? உண்மையிலேயே பொறுமை இல்லை சார். இப்போ ஒரு கோயிலில் போனால் க்யூவில் நிற்க மாட்டுறாங்க சார். நம்ம நாட்களில் ஒரு பஸ்ஸில் ஏறணும்னா க்யூவில் நிற்க மாட்டுறாங்க சார். ஒரு எந்தாவது ஒரு இடத்துல ஒருத்தருக்காக இன்னொருவர் பொறுத்து கொள்ளணும், கொஞ்சம் நேரம் பொறுத்து கொள்ளணும்னா பொறுத்துக்க மாட்டுறாங்க சார். டிராஃபிக்கில் அத்தனை பேர் நின்று ஹார்ன் அடிக்கிறானே, சிக்னல் போட்டிருக்கு, அத்தனை பேர் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். ஏங்க பொறுமை பொறுமை பொறுமையே இல்லை சார் இன்னைக்கு மக்கள்கிட்ட. இல்லை ஓட்டு போடணும்னா கூட நான் ஏன் போய் க்யூவில் நிற்கணும்னு கேட்குறான் சார். பொறுமை இல்லை. எல்லாம் வேக வேகமாக நடந்துடணும். இன்னைக்கு மரம் வச்சா நாளைக்கு இளநீ காய்க்கணுன்றானே. என்ன அப்படியான ஒரு வேகமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம். ஒரு சைனாக்காரர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, சென்னைக்கு வந்திருக்காரு. ஒரு டாக்ஸியில் ஏறினார். இப்போ இந்த டாக்ஸியில் போயிட்டே இருக்கும்போது அந்த சைனாக்காரர் சொன்னாராம், என்னையா வண்டி இது, உங்கள் ஊரில் டூ வீலர்லாம் இவ்வளவு ஸ்லோவாக போகுது, எங்கள் ஊரில் டூ வீலர்லாம் அப்படின்றதுக்குள்ளே போயிடும் தெரியுமா, அப்படின்றதுக்குள்ளே போயிடும். மாட்டு வண்டி மாதிரி போகுது உங்கள் ஊரில் டூ வீலர்லாம் சிம்பிளாக. அடுத்து ட்ரெயினை பார்த்தார். என்னையா ஊரில் எலக்ட்ரிக் ட்ரெயின் இவ்வளவு ஸ்லோவாக போகுது, எங்கள் ஊர்லலாம் மூச்சு விடுறதுக்குள்ள அப்படி போயிடும் தெரியுமா, அப்படி ஜெட் ஃபாஸ்ட்டில் போகும் தெரியுமா, அவ்வளோ வேகமாக போகும். இந்த டாக்ஸி டிரைவர் எதுவுமே சொல்ல, பேசாமல் போயிட்டே இருந்தார். முன்னாடி ஒரு பஸ்ஸு போயிட்டே இருந்துச்சு, பெரிய பஸ்ஸு. என்னையா அவங்க ஊரில் பஸ்ஸு கட்ட வண்டி மாதிரி போகுது, இவ்வளவு ஸ்லோவாக போகுது, எங்கள் ஊரில் பஸ்ஸெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியுமா, அப்படின்றதுக்குள்ளே போயிடும் தெரியுமா அப்படின்னு. எங்கள் ஊரில் எல்லாமே வேக வேகமாக போகும் தெரியுமா. இப்படி ஒரு கதை சொல்லிகிட்டே வராரு. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஒரு கட்டத்தில் இவர் எதுவுமே பேசலை, இந்த டிரைவர் எதுவுமே பேசலை, வந்து நின்னார். முடிச்சு அந்த மீட்டரை பார்த்து பில்லு எடுத்து கொடுத்தார். இப்படியே பார்த்து என்ன அவன் மீட்டர் வந்து இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு அவர் சொன்னார். மற்ற எல்லாம் எங்கள் ஊரில் தயாரிக்கப்பட்டது, இந்த மீட்டர் மட்டும் உங்கள் ஊர்லேருந்து உங்கள் நாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்டது, அதனால தான் இது இவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னாரு. சார், வேகமாக ஓடுறதுனால மட்டும் அல்லது வேகமாக பயணிக்கிறதுனால மட்டும் அது பயனுள்ளதாக இருக்குமானா நம்ம சொல்லிடவே முடியாது சார். பொறுமை. இப்போ ஒரு மரத்துலேருந்து ஒரு கனி விழுது கரெக்டாக, அந்த கனியில் என்னப்பா இருக்குன்னா, ஒரு பழத்தில் என்னப்பா இருக்குன்னா ஒன்றுமே இருக்காது சார். அந்த பழத்தில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லாத பழம் பூமியில் விழுந்து அதிலிருந்து ஒரு விதை பூமியோடு இணைந்து அதுலேருந்து ஒரு பெரிய விருட்சம் உருவாகுதே, ஒரு பெரிய மரம் உருவாகுதே. இப்போ இந்த பழத்துக்குள்ளே எப்படிப்பா மரம் இருக்குன்னு நம்ம தேடி பார்த்தோம்னா கிடைக்காது சார். இந்த பழம் மரமாக மாறும் வரை யார் ஒருவரால் பொறுமையோடு காத்திருக்க முடிகிறதோ அவர்களால் தான் அந்த விருட்சத்தை தரிசிக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் சார் வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம நிலை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம நிலை போராட்டமாக இருக்கலாம், இன்னைக்கு நம்ம நிலை சவால்கள் உள்ளதாக இருக்கலாம். ஆனால் பொறுமையாக காத்துட்டுருங்க. இன்னைக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பொறுமையாக காத்துட்டுருங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனை மாறும் சார். ஒரு அப்பா 3 பசங்க, அவருக்கு இவங்களை நம்பி எப்படிப்பா நம்மளோட சொத்துக்களை கொடுக்கறதுன்னு கேட்டார். இப்போ பையனை கூப்பிட்டு சொன்னார், என் சொந்த ஊருக்கு போய் நான் ஒரு மரம் நட்டு வச்சுருந்தேன், நான் ஒரு மரம் நட்டு வச்சேன், அந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்பி விட்டார். அந்த பையனும் போனான். போயிட்டு ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த ட்ராவல் வசதிலாம் கிடையாதுல்ல, கட்ட வண்டிகளில் மாட்டு வண்டிகளில் இப்படி தான் பயணிக்கணும். ஒரு 3 மாதம் ட்ராவல் மட்டுமே அவனுக்கு 3 மாதம் ஆச்சு. போய் பார்த்துட்டு வந்து சொன்னா, அப்பா நீங்கள் வச்ச மரம் வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கிது, மரத்தில் இலையவே காணோம், வெறும் குச்சி தான் நிற்கிது, அது அந்த மரத்தையே வெட்டிடலாம்ப்பான்னா. 2வது பையனை அனுப்பிவிட்டார், நீ போய் பார்த்துட்டு வானார். அவனும் ஒரு 3 மாதம் பயணப்பட்டு திரும்ப 3 மாதம் பயணப்பட்டுலாம் வந்து சொன்னான், அப்பா நீங்கள் வச்ச மரத்தில் இலைகள்லாம் இருக்குப்பா, இவன் சும்மா சொல்கிறான்ப்பா, வந்து வேணுன்ட்டே வந்து சொல்கிறான், இலையெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, கொஞ்சம் உரங்கள்லாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் மரம் தேறிடும்ப்பா, மரம்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. இப்போ 3வது பையனை அனுப்பிவிட்டான். 3வது பையன் போய் பார்த்துட்டு வந்து சொன்னான், அப்பா இவங்க 2 பேரும் சொன்னது போய்ப்பா, மரம் தலைச்சு இருக்குப்பா, தலன்னு இருக்குப்பா மரம், அதில் காய் கனின்னு அப்படி தலைச்சு தொங்குதுப்பா, அத்தனை பேரும் நம்ம அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம மரத்தில் இருந்தாப்பா பழத்தை பறிச்சுட்டு போகிறாங்க, நம்ம மரம் அப்படி இருக்குப்பா. இப்போ 1 பையன் ஆச்சரியத்தோடு பார்த்தான், 2வது பையன் ஆச்சரியத்தோடு பார்த்தான். இவங்க அப்பா சொன்னார், நீங்கள் 3 பேரும் சொல்கிறது உண்மைதான்ப்பா, நீங்கள் 3 பேர் சொன்னது உண்மைதான், 3 பேரும் வேறு பருவ காலங்களில் அந்த மரத்தை பார்த்துருக்கீங்க. ஒருத்தன் காஞ்சு போயிருக்கக்கூடிய பருவ காலத்தில் பார்த்தான், ஒருத்தன் துளிர்க்கக்கூடிய பருவ காலத்தில் பார்த்தான், ஒருத்தன் காய்க்கக்கூடிய பருவ காலத்தில் பார்த்தான். இந்த மரம் வெறும் குச்சியாக இருக்கக்கூடிய மரம்
எப்படி பூத்து குலுங்க முடிகிறதோ, ஒரு பருவம் மாறினால் எப்படி குச்சியாக இருக்க மரம் பூத்து குலுங்க முடிகிறதோ, அப்படி வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு போராட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு நம்மளால் துளிர் விட முடியாமல் இருக்கலாம், இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம். பருவம் மாறும், காலம் மாறும். இந்த கால மாற்றத்தினால நாமும் துளிர் விடுவோம். இந்த கால மாற்றத்தினால நம்மிடமும் அந்த காய்களும் கனிகளும் பூக்களும் நம் வாழ்க்கையிலும் வரும் என்கிற நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் நம்ம விருட்சமாக நிற்க முடியும்னு அந்த அப்பா கற்றுக் தராங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தல. இன்னைக்கு சவால்கள் இருக்கலாங்க, பருவங்கள் மாறும். மலைப்பாம்பு இருக்குல்ல, இந்த மலைப்பாம்பு நீங்கள் இந்த அனிமல் சேனல்லாம் பாருங்களேன், மலைப்பாம்பு தன்னுடைய இரையை எப்படிப்பா சாப்பிடணும், அது அவ்வளோ பசியில் இருக்கும் சார், அப்படி பசியில் இருக்கும். ஆனால் உடனே போய் பாஞ்சுலாம் இரையை சாப்பிட்றாரு. பொறுமையாக இருக்கும், இரையை பிடிக்கிற அளவுக்கு அது பொறுமையாக இருக்கும். அந்த இரையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளர அப்படி கொண்டு வரும். அப்படியே அந்த இரையை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளர கொண்டு வந்து அந்த இரையை தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஆக்கி அதுக்கப்புறம் தான் அந்த இரையை உண்ணும், அதுக்கப்புறம் அதை உண்ணும். அப்படி இந்த வாழ்க்கையை என்னப்பா பண்ணணும்னா, பொறுமையின் மூலமாக, நிதானத்தின் மூலமாக வெற்றியை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அந்த வெற்றியை உங்களது கைகளில் கொண்டு வரும்போது இந்த நாள் மட்டுமல்ல, பொறுமையை கடைபிடித்தால் எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.